அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அல்ஹம்துலில்லாஹ் நஹ்மதுஹு வ நஸ்தஈனுஹு வ நஸ்தக்ஃபிருஹு வ நஊது பில்லாஹி மின் ஷுரூரி அன்ஃபுஸினா வ மின் ஸய்யிஆத்தி அஅமாலினா மை யஹ்திஹில்லாஹு ஃபலா முضில்ல லஹு வ மை யுض்லில் ஃபலா ஹாதிய லஹு. அஷ்ஹது அன் லா இலாஹ இல்லல்லாஹு வஹ்தஹு லா ஷரீக லஹு வ அஷ்ஹது அன்ன முஹம்மதன் அப்துஹு வ ரசூலுஹு. அம்மா பஅத் فإن خير الحديث كتاب الله وخير الهدي هدي محمد وشر الأمور محدثاتها وكل محدثة بدعة وكل بدعة ضلالة وكل ضلالة في النار. اللهم صل على محمد وعلى آل محمد كما صليت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد. اللهم بارك على محمد وعلى آل محمد كما باركت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد. قال الله تبارك وتعالى في محكمه تنزيله العظيم: أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا. يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون. يا أيها الذين آمنوا اتقوا الله وقولوا قولا سديدا يصلح لكم أعمالكم ويغفر لكم ذنوبكم ومن يطع الله ورسوله فقد فاز فوزا عظيما. وقال الله تعالى أيضا: أقم الصلاة طرفي النهار وزلفا من الليل إن الحسنات يذهبن السيئات ذلك ذكرى للذاكرين. அளவற்ற அருளாளனும் நிகரில்லா பேரன்புடையவனுமாகிய எல்லாம் அல்ல அல்லாஹுவின் பெயர் சொல்லி ஆரம்பம் செய்கின்றேன். அல்லாஹுடைய சலவாத்தும் சலாமும் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அவர்களின் குடும்பத்தார் மீதும் அவர்களின் நல்லற தோழர்களான சஹாபாக்கள் அனைவர் மீதும் உண்டாகட்டுமாக. அல்லாஹுடைய மார்க்கத்தை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வழிமுறை பேணி வாழக்கூடிய எல்லா முஸ்லிம்களுக்கும் அல்லாஹுடைய கடமை நிறைவேற்ற வந்திருக்கின்ற நம் அனைவருக்கும் அந்த அல்லாஹுடைய வற்றா பெருங்கருணை என்றென்றும் நிலவட்டுமாக. அன்பிற்குரிய எல்லாம் அல்ல அல்லாஹுவின் நல்லடியார்களே, அருமை பெரியோர்களே, தாய்மார்களே, சகோதர சகோதரிகளே, வல அல்லாஹு ஜல்ல ஷானஹு வ தஆலா மனித சமுதாயமாகிய நம்மை பலவீனமான ஒரு நிலையிலே தான் படைத்திருக்கின்றான். ஹுலிகல் இன்சானு லஈஃபா அப்படிங்கிறான். மனித சமுதாயம் பலவீனமாகத்தான் படைக்கப்பட்டிருக்கிறது. பலவீனமாக படைக்கப்பட்டிருக்கூடிய மனிதன் அந்த பலவீனத்தின் அடிப்படையில் தான் செயல்படவும் முடியும். எந்த ஒரு மனிதனாக இருந்தாலும் கூட நான் எந்த விதமான பாவங்களையும் செய்ய மாட்டேன் அல்ல இதுவரைக்கும் செய்யவில்லை, எந்த தவறும் நான் செய்யவில்லை என்று எந்த ஒரு மனிதனாலும் சொல்ல முடியாது. வல்ல அல்லாஹு ஜல்ல ஷானஹு வ தஆலா மனிதனை பொறுத்த வரைக்கும் ஒரு பலவீனமாக படைத்திருக்கின்றான் என்று சொன்னால் அந்த பலவீனத்தினுடைய அடிப்படை எல்லா விஷயங்களையும் சில நேரங்களில் தவறு செய்ய நமக்கு தூண்டி கொண்டு தான் இருக்கும். ஈமானுடைய அந்த வலு எந்த அளவுக்கு இருக்கின்றதோ அந்த அளவுக்கு தவறுகள் குறையலாம், அவ்வளவுதான். எந்த ஒரு மனிதனாக இருந்தாலும் கூட நான் இதுவரைக்கும் எந்த தப்பும் பண்ணலை, எந்த குற்றமும் செய்யவில்லை, எந்த பாவமும் செய்யவில்லை என்று சொன்னால் அவன் பொய்யனாகத்தான் இருக்க முடியும். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி காட்டுகிறார்கள், ஒரு சமுதாயம் அல்ல நம்முடைய ஒட்டுமொத்தமான இஸ்லாமிய சமுதாயம் இனிமேல் நாங்கள் எந்த பாவமும் செய்ய மாட்டோம், எந்த தவறும் செய்ய மாட்டோம் என்று
அப்படி செய்யாமல் இருப்பார்களே ஆனால் அல்லாஹ்வுக்கு அது பிடிக்காத அந்த சமுதாயத்தை அழித்து விடுவான். அல்லாஹ்வை பொறுத்த வரைக்கும் மனிதன் என்பவன் பலவீனமானவன் தான், பலவீனமாக படைக்கப்பட்டிருக்கின்றான். அவனுக்கும் சில ஆசாபாசங்கள் இருக்கும். அதனால் அவங்க பாவத்தில் போய் மூழ்கணும் என்றது அந்த அர்த்தம் கிடையாது. எந்த ஒரு மனிதனாக இருந்தாலும் விரும்பி, ஒரு உண்மையான முஸ்லீம், ஒரு உண்மையான மூமின் விரும்பி ஒரு பாவத்தை செய்ய மாட்டான். செஞ்சது பிறகு யோசிப்பான், நம்ம பாவத்தை செஞ்சிட்டோமே, தப்பு பண்ணிட்டோமேன்ட்டு. விரும்பி யாராவது செய்வாங்களா? விரும்பி யாரும் செய்ய மாட்டார்கள். விரும்பி செய்வதாக இருந்தால் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அழகாக ஒரு விஷயத்தை சொல்லி காட்டுகின்றார்கள். ஒருவன் ஈமான் கொண்டிருக்கின்ற நிலையில் விபச்சாரம் செய்ய மாட்டான். அப்போ விபச்சாரம் செய்கின்றான் என்றால் அவரிடத்துல ஈமான் இருக்க, ஈமான் இல்லாமல் இருந்தால் தான் விபச்சாரத்துக்கு போவான். அதே போன்று திருடுகின்றவன் திருடுகின்ற நேரத்தில் மூமினாக இருக்க மாட்டான். ஏன்? திருட்டை ஈமான் தடுக்கும். அப்போ அந்த ஈமான் தடுக்கவில்லை என்றால், ஒருவன் திருடுகின்றான் என்று சொன்னால் திருடுகின்ற நேரத்தில் அவன் ஈமான் கொண்டவனாக இருக்க மாட்டான் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி காட்டினார்கள். அப்போ நம்மிடத்தில் இருக்கக்கூடிய ஈமானுடைய வலு எந்த அளவுக்கு இருக்கிற அந்த அளவுக்கு பாவம் குறையுமே தவிர எந்த பாவத்தையும் நான் செய்ய மாட்டேன் என்று யாராலும் சொல்ல முடியும். காரணம், அல்லாஹ் ஜல்ல ஷானஹு ஐம்புலன்களை நமக்கு தந்திருக்கின்றான். நாம் விரும்பிய விரும்பாமல் நம்முடைய கண்கள் பாவம் செய்யும். நாம் விரும்பிய விரும்பாமலோ நம்முடைய நாவு பாவம் செய்ய, எதையாச்சும் ஒன்று பேசிடுவோம். நாம் விரும்பிய விரும்பாமலோ எங்கேயாச்சும் போயிடுவோம், நடந்து போயிடுவோம். நாம் விரும்பிய விரும்பாமல் நம்முடைய கரங்கள் பாவம் செய்துவிடும். ஆகவல் அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலா பாவம் செய்யக்கூடிய லெவலுக்கு தான் இந்த மனிதனை வைத்திருக்கின்றான். அதற்காக வேண்டி பாவத்தில் மூழ்க சொல்லவில்லை அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலா. பெரும்பாவங்களை பொறுத்த வரைக்கும் அதை நம்ம தவிர்க்க முடியும். அதற்குண்டான அறிவையும் ஆற்றலையும் அல்லாஹ் நமக்கு வழங்கியிருக்கின்றான். ஒன்று பெரும்பாவம் என்று சொன்னால் விபச்சாரம் செய்வது பெரும்பாவம். அல்லாஹ்வை அன்றி வேறு தெய்வங்கள் என்று நினைத்து கொண்டு அல்லாஹ்வுடைய ஆற்றல் இருக்கிறது என்று யாரை நம்பி நாம் வணக்க வழிபாடில் யார் ஈடுபட்டாலும் அது பெரும்பாவம். அந்த பெரும்பாவம் செய்கின்ற பொழுது கண்டிப்பாக ஈமான் இருக்காது. ஆக பெரும்பாவம் செய்யக்கூடிய அளவில் எந்த ஒரு மூமின் இருக்க மாட்டான். அப்படி ஈடுபடுவானேயானால் ஈமான் இல்லாமல் போய்விடும். ஆக பெரும்பாவங்களை தவிர்க்கின்ற பண்பை அல்லாஹ் நமக்கு வழங்கியிருக்கின்றான். விபச்சாரம் செய்யக்கூடாது என்று மனுஷன் சொல்லும், கொலை செய்துவிடக்கூடாது என்று சொல்லும், திருடக்கூடாது என்று சொல்லும், இணை வைத்தல் கூடாது என்று சொல்லும். ஆக மனிதனுடைய அந்த ஈமானை பொறுத்த வரைக்கும் அதையெல்லாம் நமக்கு தூண்டிக்கொண்டே இருக்கும். இது அறிவும் நமக்கு சொல்லி காட்டும். சில நேரங்களில் அறிவு மங்கி போய் தான் சிறு சிறு பாவங்கள் நாம் ஈடுபட்டு விடுவோம். அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலா கருணை உள்ளவன். அதனால்தான் மனிதனை பொறுத்த வரைக்கும் அவன் பாவத்தில் ஈடுபடக்கூடியவன் தான். ஆக மூமினாக இருந்தாலும் அவன் பாவத்தில் ஈடுபடக்கூடியவன் தான். இந்த பாவங்களை அழிக்க வேண்டும் என்பதற்காக வேண்டி அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலா பொதுவான ஒரு விதியை நமக்கு வழங்கியிருக்கின்றான். இன்னல் ஹஸனாத் யுத்ஹிபுன ஸய்யாத் ذالிக ذிக்ரா லிذாக்கிரீன். இன்னல் ஹஸனாத் நன்மையான காரியங்கள், யுத்ஹிபுன ஸய்யாத் தீமையான காரியங்களை அது போக்கிவிடும். நம்மை அறியாமல் சிறு சிறு பாவங்களை நாம் செய்து விடுவோமேயானால் அந்த பாவங்களை அழிப்பதற்கு உண்டான வாசலை அல்லாஹ் ஜல்ல ஷானஹு திறந்து வைத்திருக்கின்றான், வழியை வைத்திருக்கின்றான். அந்த வழிதான் நன்மை அதிகமாக செய்வது. பெரும்பாவங்கள் செய்தால் எல்லா இடத்துல மன்னிப்பு கேட்க வேண்டும். சிறிய சிறிய தவறுகள் செய்தால் கூட எல்லா இடத்துல மன்னிப்பு கேட்க வேண்டும். நான் பாவம் என்றே நினைத்திருக்க மாட்டோம். அது எப்படி நம்ம பாவத்தை மன்னிப்பு கேட்போம்? பாவம்னே நினைச்சிருக்க மாட்டோம். போய்கிட்டு இருப்பான், காதில் விழுந்திருக்க ரசிச்சுட்டு போயிட்டு இருப்பான், அது பாவமாக அல்ல பதிவு செஞ்சுருப்பான். நிறைய பேசி நண்பரோடு பேசி கொண்டிருப்போம், வீட்டில் குடும்பத்தில் பேசிக்கிட்டு இருப்போம். நம்ம அறியாமலே சில பாவமான விஷயங்களை பேசிடுவோம். யாரை பற்றியாவது கொஞ்சம் தப்பாக பேசிடுவோம், குறை பேசிடுவோம். அந்த மாதிரி வந்துடும். இது நம்மை அறியாமல் ஏற்பட்டு விடும். அது நம்ம தப்புன்னு கூட நினைக்க மாட்டோம். இந்த மாதிரியான பாவங்கள் எல்லாம் இது பெரும் பாவங்கள் கிடையாது. அப்போ இந்த மாதிரி பாவங்கள் வரும்பொழுது தான் அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலா நன்மையான காரியங்களை நீங்கள் செய்தால் அந்த சிறு பாவங்களை அல்லாஹ் ஒழித்து விடுவான். நமக்கே தெரியாது, பாவம் செஞ்சிருப்பது நமக்கு தெரியாது, பாவத்துக்கு மன்னிப்பு நம்ம கேட்டிருக்க மாட்டோம். அதில் பாவத்தை அல்லாஹ் மன்னிப்பான். இன்னல் ஹஸனாத் யுத்ஹிபுன ஸய்யாத் நன்மையான காரியங்கள் தீமையை அழித்து விடும். இந்த ஒரு வாய்ப்பை அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலா நமக்கு வழங்கியிருக்கின்றான்.
யாரை பற்றியாவது நம்ம இல்லாத நேரத்தில் ஒன்று பேசுகிறோம். ஆக நம்ம அவனை பற்றி ஏன் பேசணும், இவங்களை பற்றி ஏன் பேசணும்? அஸ்தக்ஃபிருல்லா, யாரெல்லாம் நான் யாரை பற்றி பேசினா அவங்களையும் நீ மன்னிச்சிரு, என்னையும் மன்னிச்சுன்னு கேட்ட வேண்டியது தான். ஆக ஒரு நன்மையான காரியத்தை செய்தால் அது தீமையை அழித்துவிடும். இதற்குத்தான் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பாவங்களை இல்லாமல் ஆக்கி உங்களை அந்தஸ்தில் உயர்த்தக்கூடிய ஒரு செயலை நான் உங்களுக்கு சொல்லித்தரட்டுமான்னு கேட்குறாங்க. இந்த விஷயத்தை பொறுத்த வரைக்கும் அல்லாஹ்வுடைய நல்லடியார்களை அல்லாஹு ஜல்ல ஷானஹு நமக்கு வழங்கியிருக்க மிகப்பெரிய பொக்கிஷங்கள் இந்த அமல்கள், இந்த செயல்பாடுகள் எல்லாம். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சஹாபாக்கிட்ட கேட்குறாங்க, எப்படி அலா மா யம்ஹுல்லாஹு பில் ஹதாயா வ யர்ஃபு பிஹி தரஜாத், சஹாபாக்களே உங்களுடைய அந்தஸ்துகளை உயர்த்தக்கூடிய, உங்களை பாவங்களெல்லாம் அழிக்கக்கூடிய சில செயல்களை, சில காரியங்களை நான் உங்களுக்கு சொல்லித்தர வேண்டாமான்னு கேட்குறாங்க. மா யம்ஹுல்லாஹு பில் ஹதாயா, எதை செய்தால் பாவங்களை அல்லாஹ் மன்னிப்பானோ, எதை செய்தால் நம்முடைய அந்தஸ்துகள் உயருமோ, அது மாதிரி சில செயல்களை நான் உங்களுக்கு கற்றுத்தரட்டுமான்னு கேட்குறாங்க. சஹாபாக்கள் பலா யார சொல்லலை, கற்றுக் கொடுங்களேங்கிறாங்க. ஏன்? நம்மை பொறுத்த வரைக்கும் இன்றைக்கி தொழுகைக்கு வந்திருக்கின்றோம், தான தர்மம் செய்கின்றோம், குர்ஆன் ஓதுகிறோம், திக்ரு செய்கின்றோம், நல்ல வார்த்தைகளையும் எதுக்கு நம்ம பேசுகிறோம்? நம்முடைய அந்தஸ்து அல்லாஹ் இடத்துல உயர வேண்டும். அல்லாஹ் நம்மளை கண்காணிச்சுக்கிட்டு இருக்கிறான். மறுமையில் நிரப்பமான நன்மைகளோடு நாங்கள் போக வேண்டும் என்ற எண்ணத்தில் தான் நாம் எந்த நன்மையான காரியத்தை நாம் செய்கின்றோம். தீமையை விட்டு தவிர்க்க வேண்டும், தீமை செஞ்சிடக்கூடாது, அல்லாஹ் இடத்துல போய் நிற்கும்போது நன்மை அதிகமாக இருக்க வேண்டும், நம்முடைய நன்மையினுடைய தட்டு கனமாக இருக்க வேண்டும் என்ற எண்ணத்தில் தான் நன்மையான காரியங்கள் நாங்கள் செய்கின்றோம். அதைத்தான் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பாவங்களை அழிக்கக்கூடிய, நன்மையை உயர்த்தக்கூடிய, உங்களுடைய அந்தஸ்தை உயர்த்தக்கூடிய சில காரியங்கள் நான் சொல்லி தரட்டுமான்னு கேட்குறாங்க. பலா யார சொல்லலாம், சொல்லித்தாங்க. இது எல்லாருக்குமே பொதுவான ஒன்று தானே. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பாவங்கள் அழிக்கப்பட்டு நன்மைகளெல்லாம் நம்முடைய அந்தஸ்துகள்லாம் உயர்த்தப்படுவதற்குண்டான காரியங்கள் சொன்னாங்க பாருங்க. கஷ்டமில்லாத காரியங்களை தான் சொன்னாங்க, கஷ்டமில்லாத நன்மைகளை தான் சொன்னாங்க ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். என்ன சொன்னாங்க தெரியுங்களா? இஸ்பாகுல் உலூஇ அலல் மகாரிஹ், நீங்கள் தொழுகைக்காக வேண்டி ஒலு செய்கின்ற பொழுது உங்களுக்கு சிரமமான நேரமாக இருந்தாலும் கூட பரிபூர்ணமாக ஒலுவை செய்து கொள்ளுங்கள், அது உங்களுடைய பாவங்களை அழிக்கும், உங்களுடைய அந்தஸ்துகளை உயர்த்தும். நாங்கள் எதுக்காக வேண்டிய சொல்கிறாங்க? நம்ம பார்க்குறோமா இல்லைங்களா? லேசாக கொடுத்துட்டா போதும், தண்ணி வேண்டாம், தயமம் செய்யலாம். தயமம் செய்யக்கூடாதுலாம் ஒன்றும் கிடையாது. ஒரு மனிதனுக்கு அவனுடைய உடம்பு தெரியும், அவனுடைய உடல்நிலை தெரியும். நம்ம தண்ணியில் கை வச்சாச்சுன்னு சொன்னால் ஜுரம் வந்துடும், ஜலதோஷம் பிடிச்சிரும், ஏதாவது ஒன்று நமக்கு ஆயுள் நினச்சிக்கிட்டு தான் அவங்க என்ன செய்வாங்க, தண்ணீரை பயன்படுத்தாமல் மண்ணை தயமும் செய்வார்கள். அது கூடான்லாம் சொல்லலை. ஆனால் அதையும் மீறி என்னுடைய பாவங்கள் அழிக்கப்பட வேண்டும், அந்தஸ்து உயர்த்தப்பட வேண்டும் என்று நீங்கள் விரும்பினால் ரசூலுல்லாஹ் சொல்கிறாங்க, இஸ்பாகுல் உலூஇ அலல் மகாரி, சிரமமான நேரங்களிலும் கூட ஒலுவை நீங்கள் பூரணமாக செய்யுங்கள்ங்கிறாங்க. பூரணமாக செய்கிறதுண்டா என்ன? ஒவ்வொரு உறுப்புகளையும் சரியான முறையில் எப்படி நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒலு செய்து காட்டினார்களோ அதே அடிப்படையில் பரிபூர்ணமாக ஒலு செய்கிறது. இதில் என்னங்க நமக்கு சிரமம் இருக்குது? ஒலு செய்கிறோம், ஒலு செய்கின்றபோது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அதற்குண்டான வழிமுறை நமக்கு முறைகளை சொல்லி காட்டிக்கிறாங்க. எல்லாருக்குமே தெரியும். சின்ன பிள்ளைங்க கூட மக்தப் மசாலா படிக்கக்கூடிய பிள்ளைங்களுக்கு கூட அது எல்லா மக்தப் மசாக்களையும் ஒலு செய்யக்கூடிய முறைகளை சொல்லியே கொடுத்துருவாங்க. 5 வயசு 6 வயசு பிள்ளைங்களான்னு சொன்னால் ஒலு செய்ய முடியும். எப்படிலாம் ஒலு செய்ய வேண்டும்? முதல்ல கைகளை, வலது கையை கரண்டை வரைக்கும் கழுவணும், அப்புறம் இடது கையை கழுவணும், வாய்க்கு தண்ணீர் செலுத்தின அதை கொப்பளிக்கணும், நாசிக்கு தண்ணி செலுத்தி அதை சிந்தணும், முகத்தை கழுவணும், பிறகு கைகளை 2 கைகளையும் முதல்ல வலது கை பிறகு இடது கை கழுவணும், பிறகு தலைக்கு மசகு செய்யணும், காதுக்கு மசகு செய்யணும், கடைசியில் காலை கழுவணும். தெரியும். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த ஒலு செய்கின்ற அந்த விஷயத்திலும் கூட சில விஷயங்களை கவனிச்சுக்கிடுங்கிறாங்க. சொல்லும்போது சொல்கிறாங்க, கரண்டைக்கால் யாருக்கு கழுவவில்லை, அதாவது ஒலு செய்கின்ற பொழுது யாருக்கு கரண்டைக்கால் கழுகவில்லையோ அவன் நாசமாகட்டுங்கிறாங்க, நாசமாக போட்டுங்கிறாங்க. அப்போ கரண்டைக்கால் ஏனென்றால் அந்த பகுதி தான் நமக்கு பார்க்க வேண்டிய பகுதியாக இருக்குது. முன்னால் காலை அப்படி நீட்டிடுவோம். இந்த கரண்டைக்கால் பகுதி இருக்குது பாருங்கள், சில நேரங்களில் தண்ணீர் படாமல் இருக்கும். ஒலு செய்கின்ற பொழுது தண்ணீர் படாத கரண்டை கால்களுக்கு நாசம் உண்டாகட்டும்ங்கிறாங்க. அதை நம்ம சரியாக செய்யணும். அதே போல் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒலு செய்யக்கூடிய முறை எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயந்தான்.
ஒலு செய்யக்கூடிய விஷயத்தை பொறுத்த வரைக்கும் உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் ஒலு செய்து காட்டுகிறார்கள். ஒரு தடவை ஒலு செய்கிறாங்க, ஒரு வக்துக்கு ஒலு செய்கிறாங்க. ஒலு செய்யும் பொழுது ஒரு முறை கையை கழுவுறாங்க, ஒரு முறை இந்த கை இந்த கை, வாயை கொப்பளிக்கிற ஒரு முறை வாயை கொப்பளிக்கிறாங்க, நாசிக்கு ஒரு முறை தண்ணீரை செலுத்துகிறாங்க, முகத்தை ஒரு முறை கழுவுறாங்க, தலையை ஒரு முறை மசகு செய்கிறாங்க, காது ஒரு முறை மசகு செய்கிறாங்க. அதே மாதிரி வலது கால் இடது கால் ஒவ்வொரு முறையும் செய்கிறாங்க. ஒவ்வொரு தடவை நாம் 3 முறை செய்கின்றோம். 3 முறை நம்ம செய்கிறோம். இன்னொரு வக்தில் அதே உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அவங்களை கவனிக்கிறாங்க, 2 தடவை கையை கழுவுறாங்க. அதே உறுப்புகளை எப்படி அதை 2 உஸ்மானை பார்க்கும்போது 3 முறை கழுவுகின்றார்கள். சஹாபாக்களை சில பேர் கேட்குறாங்க, என்ன ஒரு நேரம் பார்த்தா ஒவ்வொரு முறையாக 2 முறையாக கழுவுறீங்க, ஒரு தடவை பார்த்தா 3 முறையாக கழுவுறீங்களே. அப்போ உஸ்மான் ரலியல்லாஹு சொன்னார்கள், நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இப்படி செய்தார்கள். இப்போ ஒலு செய்யக்கூடிய விஷயத்தை பொறுத்த வரைக்கும் ஒரே ஒரு தடவை கையை கழுவுனா போதான, பரிபூர்ணமாக கழுவிருக்கணும். 2 முறை தப்பில்லை, 3 முறை கழுகலாம், தப்பில்லை. 3க்கு அவன் வந்து அழிந்து விட்டான், வரம்பு மீறி விட்டான்ங்கிறாங்க. எந்த உறுப்பு இந்த விஷயத்தில் கழிட்டு வரக்கூடிய நம்முடைய சமுதாயம், நாம் தொழக்கூடியவர்கள் இந்த காலை கழுவும்போது பாருங்க, காலங்கள் தண்ணியை ஊற்றிட்டு அதை போல காலை காட்டிக்கிட்டே இருப்பாங்க. எத்தனை சொல்லி யார் 3 முறைக்கு அதிகமாக கழுவிட்டார்களோ அவன் வரம்பு மீறுகின்றான். வரம்பு மீறான லேசான வார்த்தை கிடையாது. திருமறை குர்ஆனில் அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலா சொல்லி காட்டுகின்ற பொழுது, இன்னஹு லா யுஹிப்புல் முஸ்ரிஃபீன், வரம்பு மீறுவதை அல்லாஹ் நேசிக்க மாட்டான். காலை 3 முறை தான் கழுக வேண்டும். 3 முறைக்கு மேல் 4வது முறை எந்த உறுப்புகளாக இருந்தாலும் வாயை கொப்பளிக்கும் போது பாருங்களேன், இங்கே வந்து வாயை கொப்பளிச்சுட்டே இருப்போம், ஊற்றிக்கிட்டே இருப்பார். எத்தனை தடவை? 8 தடவை 10 தடவை வாய் கழுவக்கூடாது. ஒரு தடவை 2 தடவை 3 தடவை 3 முறைக்கு மேல். அப்போ ஒலு செய்யக்கூடிய முறைகளும் கூட நாம் சரியாகவும் பூரணமாக செய்ய வேண்டும். அப்படி செய்தால் ஒலு செய்யக்கூடிய முறை இருக்குது பாருங்க, இதை பூரணமாக நாம் செய்தால் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இப்படி செய்கின்றவர்களுக்கு அல்லாஹ் ஜல்ல ஷானஹு என்ன செய்கின்றான்? பாவங்களை அழிக்கின்றான், அந்தஸ்துகளை உயர்த்துகின்றான். அப்போ ஒலு என்பது நாம் சாதாரணமாக நினச்சிக்கிட்டு இருக்கிறோம். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி சொல்லி காட்டுகின்றார், ஒரு அடியான், ஒரு மூமின் அல்லது ஒரு முஸ்லீம் தொழுகைக்காண்டு ஒலு செய்வானே ஆனால் இந்த பாக்கியம் தொழுகையாளிகளை தவிர அவர் யாருக்குமே கிடைக்காது. அந்தஸ்து உயர்வதும் பாவங்கள் அழிக்கப்படுவதும் தொழுகையாளிகளுக்கு தான் இந்த வாய்ப்பு. தொழுகையாளிகள் தான் 5 நேர தொழுகைகளுக்காண்டு ஒலு செய்வார்கள். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி சொல்லி காட்டுகின்றார்கள், ஒரு மூமின் அல்லது ஒரு முஸ்லீம் ஒலுவுக்காக வேண்டி அவன் கையை கழுவானையானால் கைகள் செய்த பாவத்தை அல்லாஹ் அந்த நகத்திலிருந்து வெளியாக்கி விடுகின்றான். நகத் மூலமாக நகம் வழியாக அது வெளியேறிவிடும். வாயை கொப்பளிச்சா வாயில் நாக்கு இருக்குது பாருங்க, நாவு செய்திருக்கக்கூடிய சிறு பாவங்கள் எல்லாம் அவன் கொப்பளிக்கும் பொழுது வெளியாகிவிடும். முகத்தை கழுவானேயானால் கண்கள் செய்த பாவங்கள் எல்லாம் அந்த தண்ணீரோடு ஓடிவிடும். கைகளை கழுகுவானேயானால் கைகை செய்த பாவம், கடைசியில் காலை கழுகுவானேயானால் கால்கள் செய்திருக்கின்ற பாவங்கள், அதே போன்று காதை கழுகுவானே மசகு செய்வானே ஆனால் காது மூலமாக எந்த பாவமான வார்த்தைகளை கேட்டார்களோ அந்த பாவம் காது மூலமாக போயிடுங்கிறான். எவ்வளோ அந்தஸ்துன்னு பாருங்க. அப்போ அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலா ஒலு செய்வதற்கு உண்டான அந்த வாய்ப்புக்கு யாருக்கு கிடைத்திருக்கிறதோ அவர்களுக்கு அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலா மகத்தான கூலியை கொடுக்குறான். பாவங்கள் அழிக்கப்படுது, அந்தஸ்து உயர்த்தப்படுதுன்னு சொன்னால் சாதாரண ஒரு மேட்டர் தான் இது. இதெல்லாம் பெரிய ஒரு கஷ்டமான ஒரு காரியம் கிடையாது. ஆக ஒலு செய்யக்கூடியவர்கள் 5 நேரம் தொழுகைக்கு வரக்கூடியவளாக இருந்தாலும் சரிதான், அல்ல ஜும்மாவிலே கலந்து கொள்ளக்கூடியவளாக இருந்தாலும் சரிதான், எந்த தொழுகையாக இருந்தாலும், அது ஜனாசா தொழுகையாக இருந்தாலும், தராவி தொழுகையாக இருந்தாலும், பெருநாள் தொழுகையாக இருந்தாலும், சுன்னத்து நஃபிலான எந்த ஒரு தொழுகையாக இருந்தாலும் கூட ஒலியை, அதாவது இந்த ஒலுவை பரிபூர்ணமாக யார் செய்வார்களே ஆனால் அவருடைய பாவங்களை அல்லாஹ் அழிக்கின்றான், அந்தஸ்தை உயர்த்துகின்றான் என்ற செய்தியை நான் பதிவு செய்து கொள்ள வேண்டும். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, ஏன் நாம் சொல்கிறோம்டா, அடிக்கடி செய்யக்கூடிய, ஒரு நாளைக்கு 5 முறை செய்யக்கூடிய ஒரு காரியங்கள். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு முறை கபிர்ஸ்தானுக்கு போகிறாங்க, பொது மையவாடிக்கு.
பொது மையவாடிக்கு போகும்போது சில வார்த்தையில் ரசூல்லா கற்றுக் கொடுத்துருக்காங்க. அஸ்ஸலாமு அலைக்கும் தார கௌமி முஃமினீன் அப்படிங்கிறாங்க. வைன்னா இன்ஷா அல்லாஹ் பிக்கும் லாஹிகூன். சஹாபாக்களும் கிட்டே இருக்கிறாங்க. அவள் பொது மையவாடிக்கு போய் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அஸ்ஸலாமு அலைக்கும் தார கௌமி முஃமினீன், முஃமின்களாக இருக்கக்கூடியவர்களுக்கு உண்டான அந்த இல்லத்தார்களே முஃமின்களே, வைன்னா இன்ஷா அல்லாஹ் பிக்கும் லாஹிகூன், அல்லாஹ் நாடினால் நாங்களும் உங்களுக்கு பின்னால் வர இருக்கின்றோம் அப்படிங்கிற ஒரு பிரார்த்தனை செஞ்சுட்டு, எப்படி இதைத்தான் செய்வாங்க, சில பிரார்த்தனைகளை மாற்றி சில விஷயங்களை சில வார்த்தைகளை கூடுதலாகவும் சொல்லியிருக்கிறார்கள். சொல்லிட்டு நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடல்ல வதித்து லவ் அன்னனா இஹ்வானுனா, வதித்து லவ் அன்னா இஹ்வானுனா அப்படிங்கிறாங்க. நாம் ரசூலுல்லாஹ் தன்னை நாம் நம்முடைய சகோதரர்களை பார்க்க ஆசைப்படுகின்றோம். இப்போ சஹாபாக்களை கிட்ட நிற்கிறாங்க. யார ரசூலல்லாஹ், அவலசனா இஹ்வானுக்கு யார ரசூலல்லாஹ், நாங்கள் உங்கள் சகோதரர் கிடையாதான்னு கேட்குறாங்க சஹாபாக்கள். அப்போ ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கபர்ஸ்தானுக்கு போய் அந்த சலாத்தை சொல்லிவிட்டு, அந்த அதாவது கபராளிகளுக்கு சலாத்தை சொல்லிவிட்டு, வதித்து லவ் அன்னா கத் ரஐனா இஹ்வானுனா, என் சகோதரை பார்க்க நான் ஆசைப்படுகிறேன் சொல்லும் பொழுது, அவலசனா யா ரசூல், அவலசனா இஹ்வானுக்கு யா ரசூலல்லாஹ், அல்லாஹ்வுடைய தூதரே நாங்கள் உங்களுக்கு சகோதரர் கிடையாதா? ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, அன்தும் அஸ்ஹாபி, நீங்களெல்லாம் என்னுடைய தோழர்கள், நீங்களெல்லாம் என்னுடைய தோழர்கள், சகோதரர்கள் கிடையாது. சொல்லிட்டு சொன்னாங்க, இஹ்வானுனா அல்லதி லம் யாத்து பஅத், என்னுடைய சகோதரன் நான் சொல்கிறேன், அவங்க யார் தெரியுமா, இதுவரைக்கும் வராதவர்கள் இனிமேல் வரக்கூடியவர்கள். யாரை சொன்னாங்க சொல்லுங்க? இதுவரைக்கும் வராதவர்கள் இனிமேல் வருவார்கள், அவர்கள் தான் என்னுடைய சகோதரர்கள், அவர்களை பார்க்க நான் ஆசைப்படுகின்றேன். அப்போ கேட்குறாங்க, எங்களை நீங்கள் பார்க்குறீங்க, இவர் அவர் அபூபக்கர், இவர் உஸ்மான், இவர் உமர், இவர் அலி, இவர் அபு தல்ஹா, இவர் அபு ஹுரைரா, எல்லாரும் நீங்கள் பார்க்குறீங்க, பார்த்து அடையாளம் கண்டுபிடிச்சிக்கிடுவீங்க. உலகத்தில் இன்னும் பிறந்தே வரலையே, கடைசி காலத்தில் வருவாங்கன்னு சொல்கிறீங்களே, இதற்கு பின்னால் தான் வர இருக்கிறான்னு சொல்கிறீங்களே, அவங்களை எப்படி நீங்கள் அடையாளம் கண்டுபிடிக்க, உங்கள் சகோதரர் எப்படி சொல்ல முடியும்? நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி காட்டுகின்றால், ஒருவருக்கு ஒரு வெண்மையான ஒரு குதிரை இருக்குது, அந்த வெண்மையான குதிரை கருப்பான ஒரு குதிரை கூட்டத்தோடு போய் சேர்ந்துடுச்சு, அங்கே போய் நிற்கிது. அப்போ வெண்மையான தன்னுடைய குதிரை கருப்பான குதிரை கூட்டங்களோடு போய் நிற்கின்ற பொழுது, இவருக்கு அடையாளம் தெரியுமா தெரியாதான்னு கேட்டாங்க. தெரியுமே, ஏன், எல்லாம் கருப்பாக இருக்கும் பொழுது ஒன்றை மட்டும் வெள்ளையாக இருக்கும், எல்லாம் கருப்பு குதிரையாக இருக்குது, அதில் ஒரே ஒரு குதிரை மட்டும் வெள்ளையாக இருந்து எப்படி பளிச்சுன்னு தெரியுமோ, அது போன்றுதான் கியாமத்து நாளில் நான் யாரை என்னுடைய சகோதரன் சொன்னனோ அவர்கள் தொழுகையிலே ஒலு செய்திருப்பார்கள், ஒலு செய்த அந்த உறுப்புகளெல்லாம் பிரகாசமாக எனக்கு தெரியும், கண்டுபிடிச்சிருவான், அதோன்னு கண்டுபிடிச்சிருவாங்க. ஒலு செய்த அந்த அடையாளம் எங்கெல்லாம் தண்ணீர் படுகிறதோ முகம் வெண்மையாக இருக்கும், கைகளெல்லாம் வெண்மையாக இருக்காங்க, எல்லாருமே அம்மன் அந்த யாருக்கும் ட்ரெஸ் கிடையாது, காலை கழுவிருப்பான், கால் வெண்மையாக இருக்கும், இதை பார்த்து நான் அடையாளம் செய்து கொள்வேன், இவள் தான் என்னுடைய சகோதரர்கள் அப்படின்ட்டு. ரசூலுல்லாஹ் அதுக்கு மேலே ஒரு செய்தியை சொல்கிறாங்க, உங்கள் வெண்மை அதிகமாக இருக்க வேண்டும் என்று சொன்னால் உங்களுடைய உறுப்புகளை கொஞ்சம் கூடுதலாகவே கழுவுங்க. கூடுதலானா எட்டி கழுவுங்கிறேன். இப்போ நம்ம மணிக்கட்டு வரை கழுதியா போதும், கையில் இதம் போதும், தொழுகைக்கு இந்த ஒலு போதும். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் புஜம் வரைக்கும் கழுவுங்க, 2 புஜத்துக்கும் கழுவுங்க. ஏன், வெண்மை நீளமாக இருக்கட்டும், ரொம்ப அடையாளமாக தெரியும். காலை கழுகுன்றப்ப கரண்டை கால் முழுக கழுவுனா போதும், மூட்டுக்கால் வரைக்கும் கழுவு, ஏன், வெண்மை அதிகமாக இருக்கும். அப்போ இந்த மாதிரி ஒரு வாய்ப்பை அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலா இது எங்கே சொல்கிறாங்க, மறுமையிலே நான் அதாவது ஹவுலுல் கௌசனுக்கு அப்புறம் அந்த தடாகத்துக்கு அருகிலே நான் நின்று கொண்டு தேடுவேன், இவங்களை அந்த தடாகத்தில் நின்று நான் தேடிக்கொண்டிருப்பேன், தடாகத்திலே இவர்களை தண்ணீர் கொடுப்பதற்காக நான் தேடிக்கொண்டிருப்பேன், அப்படி என்னுடைய சகோதரரை நான் கண்டுகொள்வேன் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி சொல்லி காட்டுகின்றார்கள். ஒரு அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, முதலாவது ஒரு விஷயம் ரசூலுல்லாஹ் கேட்டாங்களே, அலா மா யம்ஹுல்லாஹு பில் ஹதாயா வ யர்ஃபா பிஹி தரஜாத், சஹாபாக்களே, ஒரு காரியத்தை நீங்கள் செய்தால் அதன் மூலமாக அல்லாஹ்வுடைய பாவங்களை எல்லாம் மன்னிப்பான், அந்தஸ்தை உயர்த்துவான்,
அதை பற்றி நான் சொல்லட்டுமான்னு கேட்டாங்களே. 3 விஷயங்களை ரசூல் ஸல்லல்லாஹு சொன்னாங்க. அதில் முதல் விஷயம் இஸ்பாகுல் உலூஇ அலல் மகாரி. ஒலு செய்கின்ற பொழுது கவனமாக செய்யுங்கள், பூரணமாக செய்யுங்கள். ஒலு செய்கின்ற பொழுது 4 முறைக்கு 3 முறைக்கு அதிகமாக போயிடாதீங்க. உறுப்புகளை கழுவாமே விட்டுறக்கூடாது. எந்த உறுப்பாக இருந்தாலும் கூட தலையை பொறுத்த வரைக்கும் நெற்றியில் அந்த ரோமத்தில் இருந்து கீழே தாடை வரைக்கும் கழுவாகணும். ஃபுல்லாக கழுவுனா தான் இது ஃபுல்லாக தலையாக ஆக முடியும். கை கழுவு என்னமையானதான உண்டு. அப்போ ஒலுவை பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் நீட்டி ஒலு செய்யுங்கன்னு சொன்னாங்க பாருங்கள். அந்த வாய்ப்பு வீட்டில் ஒலு செய்கிறவங்களுக்கு தான் கிடைக்கும். இங்கே வந்தாச்சுன்னா கையை சுருட்டிடுவோம். அதுக்கு மேலே உள்ளே போக முடியாது. கையை உள்ளே போகாது. வீட்டில் இருக்கும்போது சாதாரணமாக பனியன் போட்டிருப்போம், அல்ல வெறும் பாடியோடு இருப்போம், பனியன் சட்டை இல்லாமல். அந்த மாதிரி ஒலு செய்கின்ற பொழுது நம்ம இங்கே வரைக்கும் ஒலு செய்யலாம். இங்கே வரைக்கும் நம்ம ஒலு செய்கின்ற பொழுது அந்த உறுப்புகளெல்லாம் மறுமையிலே பிரகாசமாக, நிரம்ப பிரகாசமாக இருக்கும். இது வரைக்கும் செஞ்சால் போதுமானா போதும். பிரகாசத்தை நீட்ட வேண்டும் என்று சொன்னால், அதனால தான் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி சொல்கிறாங்க, வீட்டில் ஒலு செஞ்சுட்டு பள்ளிவாசலுக்கு வாங்க. வீட்டிலே ஒலு செய்கின்ற பொழுதுதான் அதாவது பூரணமாக ஒலு செய்வதற்கு நம்மளுக்கு வாய்ப்பு இருக்கிறது. அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, அந்த அடிப்படையில் நம்முடைய பாவங்கள் அழிக்கப்படுவதற்கும் மறுமையில் நம்முடைய அந்தஸ்து உயர்த்தப்படுவதற்கும் நாம் செய்யக்கூடிய காரியங்களில் மிக எளிமையான ஒரு விஷயம்தான் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு சொல்லி காட்டுகின்றார்கள். இஸ்பாகுல் உலூஇ அலல் மகாரிஹ். ஒலு செய்தால் பரிபூர்ணமாக செய்யுங்கள். ஆக ஒலு செய்யக்கூடியவர்கள் தொழுகையாளிகள் 5 நேரம் தொழுகக்கூடியவளாக இருந்தாலும், ஜும்மாவுக்கு வரக்கூடியவளாக இருந்தாலும் கூட ஒலுவை பேணி நாம் அதை சரியான முறை செய்வோமேயானால் நம்முடைய பாவங்கள் மன்னிக்கப்படும், நம்முடைய அந்தஸ்து உயர்த்தப்படும். அல்லாஹு ஜல்ல ஷானுவத்தில் அந்த வாய்ப்பை நம் அனைவருக்கும் தந்தருள்வானாக. அல்ஹம்துலில்லாஹ். அன்பிற்குரிய எல்லாம் அல்ல அல்லாஹுவின் நல்லடியார்களே, அருமை பெரியோர்களே, தாய்மார்களே, சகோதர சகோதரிகளே, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் என்னுடைய சகோதரர்களை நான் பார்ப்பதற்கு முதல் அந்த விஷயம் சொன்னோம். அவன் சகோதரர்லாம் யாருண்டா, ரசூலுல்லாஹ்வுடைய காலத்துக்கு பிறகு வரக்கூடிய சமுதாயம் தான் அந்த சகோதரர்கள். அந்த ஒலுவுடைய அந்தஸ்தை, அந்த ஒலுவுடைய அந்த உறுப்புடைய பிரகாசத்தை வைத்துக்கொண்டு நபிகள் நாம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நம்மளை அடையாளம் கண்டுகொள்வார்கள். கூட்டமாக அடையாளம் கண்டுக்கிடுவாங்க. நான் தடாகத்திலே உங்களுக்காக வேண்டி காத்து கொண்டிருப்பேனுங்க. யாருக்கு? இந்த சகோதரர்களை பார்த்து. எனக்கு பின்னால் ஒலு செய்து நான் தொழுகையில் ஒலு செய்வாங்களே, பிரகாசமாக வருவாங்களே, அவர்களுக்காக வேண்டி நான் ஹவுலுல் கௌசரிலே காத்து கொண்டிருப்பேன், தண்ணி கொடுக்கறதுக்காக வேண்டி. ஹவுலுல் கௌசரில் தண்ணி குடிக்கிறது மிக பிரம்மாண்டமான ஒரு பாக்கியம். அது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு சொல்லி காட்டுகிறால். அந்த ஹவுலுல் கௌசர் என்ற தடாகம் ஒரு மாதம் நம்ம பயணம் போனால் இவ்வளோ தூரம் இருக்கும், அவ்வளோ தூரம் இருக்குங்கிறாங்க. ஒரு மாதத்துக்கு பயணம் போனால், ஒரு நாளைக்கு இங்கேருந்து அமெரிக்காவுக்கு போயிடுறான் 12 மணி நேரத்தில், 18 மணி நேரத்தில். ஏன்னா அதான் உலகத்தையும் சுற்றி வந்துடலாம். கனடாவுக்கெல்லாம் 18 மணி நேரங்கிறாங்க. ஆக உலகத்தை ஒரு முறை சுற்றி வந்துட்டாங்க கூட ஒரு நாள் 24 மணி நேரம் சொல்லுங்கள், அவ்வளோதான். ஒரு மாதம் பிரயாண தூரம்னா எவ்வளவு நீளம் இருக்கும், அவ்வளவு நீளமாக இருக்கும் அந்த ஹவுல் கௌசர் என்பது. அந்த தடாகம் தண்ணீரை பொறுத்த வரைக்கும் இமாம் புகாரி அறிவிக்கக்கூடிய ஹதீஸில் பாலை விட அந்த தண்ணீர் வெண்மையாக இருக்கும், பால் மாறி அதை விட வெண்மையாக இருக்கும். முஸ்லிம்களோட அறிவிப்பில் வெள்ளியை விட வெண்மையாக இருக்கும். ரெண்டும் ஒன்று தான். ஒரு சஹாபின்னு சொல்கிறாங்க, பாலை ஒப்பிட்டு ரசூலுல்லாஹ் சொன்ன பாலை ஒப்பிட்டு சொன்னாங்க. ஒரு சஹாபி சொன்ன வெள்ளியை ஒப்பிட்டு சொன்னாங்க. பாலை விட வெண்மையாக இருக்கும் அல்லது வெள்ளியை விட வெண்மையாக இருக்கும். அவருடைய மனம் கஸ்தூரியை விட அதிகமாக மணக்கும். இருக்கிறதுல கஸ்தூரி தான் மனம். அந்த கஸ்தூரியை விட அதிகமாக மணக்கும் சொல்லிவிட்டு நபிகள் நாம் சில சொல்லி காட்டுகின்றார்கள். அதில் இருந்து யார் ஒரு மிடர் தண்ணீர் குடிக்கின்றாரோ அவர் விசாரணை நாள் 50,000 ஆண்டுகள் விசாரணை நாள், அந்த விசாரணை நாள் முடிகின்ற வரைக்கும் தாகம் வராது, அவருக்கு தாகமே வராது. எப்படிப்பட்ட பாக்கியம்னு பாருங்கள். விசாரணை நாள் 50,000 ஆண்டுகளுக்கு சமமான ஒரு நாள். தடாகத்தில் இருந்து யார் குடிக்கின்றார்கள் அவளுக்கு தாகமே ஏற்படாது. 50,000 ஆண்டுகளுக்கு தாகம் ஏற்படாதுன்னு சொன்னால் எவ்வளோ அற்புதமான ஒரு நீர்.
அந்த பாக்கியம் யாருக்கு கிடைக்கும்? தொழுகையாளிகளுக்கு தான் கிடைக்கும். அதனால் தொழுகையாளர் நாம் மாற வேண்டும். தொழுகையாளர் மாறுவது மட்டுமல்லாமல் தொழுகையில் நாம் செய்யக்கூடிய அத்தனை செயல்களையும், குறிப்பாக நாம் இன்றைக்கி ஒலுவை பற்றி சொல்லியிருக்கோம், இந்த ஒலுவை பூரணமாக நாம் செய்வோமேயானால் அல்லாஹ் ஜல்ல ஷானஹு மகத்தான நற்கூலிகளை மறுமையில் வைத்திருக்கின்றான். அதை அடைகின்ற பாக்கியத்தை அல்லாஹ் நம் அனைவருக்கும் தந்தழுவானாக. வாஹிர் தாவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.